வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு எண்டோட டைமென்ஷன் கொடுத்துருவாங்க. தென் நம்ம அதோட இன்க்ளினேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இன்க்ளினேஷன் அபவுட் ஹெச்பி அண்டு இன்க்ளினேஷன் அபவுட் விபி எப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்: A line PQ is 80 mm long with its end P is 25 mm above HP and 20 mm in front of VP. The end Q is 60 mm above HP and 50 mm in front of VP. Draw the projections and find the inclination with HP and VP. Given data, இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைன் பிக்யூவோட லென்த் கொடுத்துருக்காங்க 80 mm. அப்புறம் எண்டு பி பாயிண்டோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க 25 mm above HP and 20 mm in front of VP. தென் பாயிண்ட் கியூவோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க 60 mm above HP and 50 mm in front of VP. நம்ம என்ன பண்ணணும்னா, draw its projection, front view, final view draw பண்ணணும். அடுத்து inclined about HP find out பண்ணணும், theta find out பண்ணணும். Then inclined about VP find out பண்ணணும், pi value find out பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு XY horizontal reference line draw பண்றோம். அடுத்து VP and HP மார்க் பண்ணணும். நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் P பொசிஷன் கொடுத்துருக்காங்க, Q பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் P பாயிண்டோட பொசிஷன் மார்க் பண்ணுவோம். 25 mm above HP and 20 mm in front of VP. Then scale எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் XY பேஸ் பண்ணிட்டு 25 mm above HP ஒரு horizontal line draw பண்ணுங்க. அடுத்து 20 mm in front of VP ஒரு horizontal line. இப்போ இந்த லைன்ல ஜாயின் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லைன் draw பண்ணுங்க. இங்க பாயிண்ட் Pக்கு நேம் கொடுத்துருங்க. P and P dash. நம்ம வரைஞ்ச இந்த horizontal line நேம் கொடுத்துருங்க. locus of P, then locus of P dash. அடுத்து நமக்கு அடுத்த எண்டோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க 60 mm above HP. இப்போ ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து 60 mm எடுத்துருங்க, ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு தென் ஒரு horizontal லைன் draw பண்ணுங்க. அடுத்து 50 mm in front of VPக்கு ஒரு horizontal லைன் draw பண்ணுங்க. இந்த லைனுக்கு நேம் கொடுத்துருங்க. இது locus of Q1 and locus of Q1 dash. அடுத்து நமக்கு லைனோட லென்த் கொடுத்துருக்காங்க 80 mm. தென் 80 mm ஸ்கேலில் மெஷர் பண்ணிட்டு P பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. தென் சேம் வேல்யூ 80 mm எடுத்து P டேஷ்ல இருந்து ஒரு ஆர்க் அடிங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ டைமென்ஷன் ட்ரா பண்ணோம், 80 mm எடுத்தோம், அதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடுங்க. தென் இந்த ஆர்க் அடித்த பாயிண்ட்டுக்கு நேமு Q1, அகைன் Q1 டேஷ் நேம் கொடுத்துருங்க. அடுத்து Pயும் Q1ஐயும் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி P டேஷையும் Q டேஷையும் ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணுங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய ட்ரூ லென்த் இன்க்ளினேஷனு. இப்போ இதை ப்ரொடக்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதோட ஆங்கிள் இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். P பாயிண்ட்ல பேஸ் பண்ணிட்டு நீங்கள் டீட்டா, இது டீட்டா வேல்யூ, டீட்டா எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி எழுதணும். அடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும், P டேஷ் பாயிண்ட்ல ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு பை வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணி எழுதிடணும்.
இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே தீட்டா எவ்வளோன்னு மெஷர் பண்ணதை எழுதிருங்க. தென் பை வேல்யூ எவ்வளோன்னு மெஷர் பண்ணது எழுதிருங்க. இதுதான் ட்ரூ இன்க்ளினேஷன் about HP and VP. அடுத்து இப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணணும். ப்ரொஜெக்ஷன் எப்படி ட்ரா பண்ணணும்னா, இப்போ Q1ல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க அப் டு லோக்கஸ் ஆஃப் P டேஷ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ட்ரா பண்ணுங்க. தென் Q1 டேஷ்ல இருந்து லோக்கஸ் ஆஃப் P வரைக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. அது அப்வர்ட் டைரக்ஷனில் ட்ரா பண்ணுங்க. தென் இது கட் பண்ண பாயிண்டை நமக்கு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு தென் இதுக்கு நேம் கொடுத்துங்க Q2 அண்டு Q2 டேஷ். இப்போ கேம்பஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த P டேஷுக்கும் Q2க்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் அடிங்க. அந்த ஆர்க்கு லோக்கஸ் ஆஃப் Q1 டேஷை கட் பண்ணணும். இதே மாதிரி Pல இருந்து Q2 டேஷ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி கேம்பஸை P பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிங்க. அந்த ஆர்க்கு லோக்கஸ் ஆஃப் Q1 கட் பண்ணும். இந்த பாயிண்ட் நேம் கொடுத்துங்க. இதுதான் நமக்கு Q அண்டு Q டேஷ் பாயிண்ட். தென் Pயும் Qவும் ஜாயின் பண்ண இது நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. இந்த லைன் மட்டும் நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணணும். அதே மாதிரி P டேஷையும் Q டேஷையும் ஜாயின் பண்ணால் இது நம்மளுடைய டாப் வியூ. இதை நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த ரெண்டு லைனுமே என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ சேம் லைனில் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக வரலிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஏதோ மெஷர்மெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்துச்சுன்னா உங்கள் ப்ராப்ளம் கரெக்டுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்னு எழுதிருங்க. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம தீட்டா எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. தென் பை வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. தென் ப்ரொஜெக்ஷனும் ட்ரா பண்ணியாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.